ஹாய் மக்களே, இன்னைக்கு ஐபிஎல் ஃபீவரில் நாம் எந்த டீம் பற்றி பார்க்க போகிறோம்னா குஜராத் டைட்டன்ஸ். இந்த டீம் பார்த்தீங்கன்னா கடந்த 3-4 வருஷமாக நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கன்சிஸ்டன்சி ரொம்பவே இருக்குது. என்ன இவங்களோட மெயின் திங் என்னன்னா, ஃபஸ்ட்டு 3 பேர் அவங்கள டிபெண்ட் பண்ணி தான் ஃபுல் டீமுமே இருக்குது. ஃபஸ்ட்டு 3 பேர் அடித்தாங்கன்னா டீம் மேசிவ் ஹிட்டு, இல்லையா ஃபுல் ட்ராப் அவுட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். யார் அந்த 3 பேர்? சுமன் கில், சாய் சுதர்சன், ஜாஸ் பட்லர். இவங்க 3 பேர் தான். ஏன்னா லாஸ்ட் இயரும் பார்த்தீங்கன்னா ஜாஸ் பட்லர் இருக்கிற வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்துச்சு டீமு. எப்போ ஜாஸ் பட்லர் கிளம்பி இங்கிலாந்து போனாரோ டீம் வந்து டோட்டலாக ஃபிட்டப் ஆகி செமிஃபைனலோட வெளியே வந்துட்டாங்க. ஸோ இந்த வருஷம் இந்த 3 பேர் கண்டிப்பாக கிளிக் ஆகணும். கிளிக் ஆகலைன்னா டீம் கிளிக் ஆகாது. ஆக்ஷனில் இவங்க வந்து மிடில் ஆர்டரை ட்ரேட் பண்ணிட்டாங்க. யார்? ருத்தர்ஃபோர்டை ட்ரேட் பண்ணி அர்ஜுன் டெண்டுல்கரை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ எனக்கு தெரியல இது எந்த அளவுக்கு பிக்கஸ்ட் மூவ் அப்படின்னு. ஏன்னா ருத்தர்ஃபோர்டு வந்து மிடில் ஆர்டரில் அவர் போன வருஷம் அடிச்சு கொடுத்தாரு. இந்த வருஷம் அவர் வந்து நின்னும் பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. டீமுக்கு ஏற்றபடி, டீமோட பேலன்ஸ்க்கு ஏற்றபடி நின்று பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. கடைசி நேரத்தில் அதிரடியாக ஆடிட்டு போயிடுறாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ருத்தர்ஃபோர்டை விட்டது பெரிய பெரிய மிஸ்ஸு. அதை ஆப்ஷன் போய் ரெக்டிஃபை பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆல்ரெடி பவுலிங் அட்டாக் இவங்ககிட்ட இருக்குது. அந்த பவுலிங் அட்டாக்கை ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரி தான் போயிருக்காங்களே தவிர்த்து மிடில் ஆர்டரை ஃபைன் பண்ணவே இல்லை. முழுக்க ஷாருக் கானை டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. ஷாருக் கான் ஓகே, நம்ம தமிழ்நாடு பிளேயர் தான். இருந்தாலும் நான் சொல்கிறேன், ஒரு கடந்த ஒரு 2-3 சீசனாகவே அவர் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலன்னு தான் நான் நினைக்கிறேன். மேபி அவரோட பொசிஷன் அப்படி இருக்கலாம், இல்லை அந்த அதிரடியை காட்ட மாட்டேங்கிறாரு. அது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஷாருக் கானுக்கு பதில் வாஷிங்டன் சுந்தரே ஆட வச்சுட்டு போயிடலாம் இவங்க. ஏன்னா அவர் வந்து ஃப்ளோட்டர் எங்கே வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஒரு பவுலிங் ஆப்ஷனும் கொடுப்பாரு. அப்படி போகிறத விட்டுட்டு ஷாருக் கானை மிடில் ஆர்டரை வச்சு இவங்க வந்து போயிருக்காங்க. எந்த அளவுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. அண்ட் இவங்களோட பெரிய பெரிய ஸ்ட்ரென்த்து, வீக்னஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அந்த பவுலிங் அட்டாக் தான். பவுலிங் அட்டாக்கை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சிராஜ், ரபாடா, ரஷீத் கானு, பிரசித் கிருஷ்ணா, வேற யாரு? பிரசித் கிருஷ்ணா, சிராஜ், ரஷீத், சாய் கிஷோர் வந்து ஸ்பின்னிங் டிபார்ட்மெண்ட்டு, இத்தனை பேர் வச்சுருக்காங்க. இத்தனை பேருமே ஸ்ட்ரென்த்து தான். ஆன் பேப்பர் நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த பவுலிங் அட்டாக் செம்ம பவுலிங் அட்டாக். பட் இதே பவுலிங் அட்டாக் வீக்னஸ். ஏன்னா ஃபார்மில் யாருமே இல்லை. ரபாடா ரன் லீக்ஸ் பண்ணுறாரு, நோவெல்லாம் நிறைய போட்டு தள்ளிட்டு இருக்காரு. சிராஜ் கொஞ்சம் தான் ஆட வச்சுருக்காங்க. ஆட வைக்கவே இல்லைப்பா இந்தியன் டீமு. நம்ம யார்? ரஷீத் கானுக்கும் எல்லாம் ஃபைன் பண்ணிட்டாங்க. ரஷீத் கானை எல்லோரும் போட்டு தம்சம் பண்ண ஆரம்பிச்சாங்க. சாய் கிஷோர் ஓகே, அவர் வந்து ஓகே ஃபைன், பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் ரெண்டுமே கொடுக்குறாரு இல்லைங்கள. பிரசித் கிருஷ்ணாவும் அடி வாங்க ஆரம்பிச்சிட்டார். இந்தியன் அந்த ஒன் டே மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தை எடுத்து விட்டாங்க. ஸோ இதே பவுலிங் அட்டாக் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் ரெண்டுமே நான் சொல்லுவேன். இந்த ஐபிஎல்லில் அவங்க ஆப்ஷன் தான் பெஸ்ட்டாக பண்ண ஒரு டீமுன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு பிளேயருக்கு பார்த்தீங்கன்னா இவங்க தான், ஜேசன் ஹோல்டர். அவங்க எடுத்த நேரமோ என்னவோ தெரியலை, வெஸ்ட் இண்டீஸ் டீமுக்கு அடி செம்ம பெர்ஃபார்மன்ஸ் காட்டியிருந்தார் இந்த T20 வேர்ல்டு கப்பில். அது போக பார்த்தீங்கன்னா பவுலிங்லேயும் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தார். எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு ஃபைண்ட் அவர் ஜேசன் ஹோல்டர். அவரை கொண்டு மிடில் எல்லாம் இறக்க முடியாது. நீங்கள் கேட்கலாம், ஸோ ருத்தர்ஃபோர்ட் பதில் யூஸ் பண்ணணும், மிடில் எல்லாம் அவர் இறக்க முடியாது. அவர் கொஞ்சம் 6th or 7th டவுனில் வருவார், அடித்து கொடுத்துட்டு போவார். அப்படி ஒரு பவுலர், பேட்டர், ஆல்ரவுண்டர் தான் அவர். எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபைண்ட் ஜேசன் ஹோல்டர். அப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்கப்ஸ் வந்து அவங்கள்ட்ட பெருசாக யாருமே இல்லை, அப்படித்தான் இருக்குது. ஆமாம், பேக்கப்ஸ் வந்து பெருசாக யாருமே கிடையாது நமக்கு. இவங்க அதுதான் சொல்லலை, ஆப்ஷனில் போய் அவங்க கம்மி அமௌண்ட் தான் என்னமோ தான் போனாங்கன்னு நினைக்கிறேன். ஆப்ஷனில் போய் எனக்கு தெரிஞ்சு ஜேசன் ஹோல்டருக்கே முழுசாக முடிச்சு விட்டாங்க. முக்கியமாக சொல்கிறேன் பாருங்கள், அந்த 3 டாப் ஆர்டர் சொன்னால, சாய் சுதர்சன் நிறைய டொமஸ்டிக் மேட்சஸ் ஆடலை, நிறைய அவுட் ஆஃப் த ஃபீல்டில் தான் இருந்திருக்காரு. ஸோ கன்சிஸ்டன்சி மேபி 1 or 2 மேட்சஸில் வந்துடலாம் அவருக்கு. சுப்மன் கில் பார்த்தீங்கன்னா இன்ஜுரின்னு போனார். T20யில் எனக்கு தெரிஞ்சு T20யில் அவர் வந்து ஒரு சூப்பர் அதிரடி அப்படிலாம் கிடையாது, ஆடுவார். ஆனால் இந்த வருஷம் கொஞ்சம் போன வருஷம் டு இந்த வருஷம் வந்து கொஞ்சம் கன்சிஸ்டன்சி இல்லாத மாதிரி தான் தெரியுது எனக்கு. இன்ஜுரி போயிட்டு வந்திருக்காரு, எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறான்னு தெரில. அந்த 3rd பேட்டர் ஜாஸ் பட்லர், அவர் எதுவும் ஆடவே தெரியாத மாதிரி ஆடிட்டு இருக்காரு. நம்ம T20 வேர்ல்டு கப்லேயே பார்த்தேன், எந்த பாலுக்கு எந்த ஷாட் ஆடணும்னு தெரியாமல் ஆடிட்டு இருக்காரு. கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்லாம் படிச்சிருக்காரு. கீப்பரான்னு ஒரு எவ்வளவோ ஃபீட்லேருந்து பாலை தூக்கி கீழே போட்டு அதை பிடிச்சி கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்லாம் பண்ணி வீடியோஸ் எல்லாம் போட்டிருந்தாரு. ஃபைன், இதான் ஓகே. அவர் நல்ல பிளேயர், சூப்பர் பிளேயரு. பட் கன்சிஸ்டன்சி இல்லை சுத்தமாக, ஃபார்ம் சுத்தமாக கிடையாது.
ஸோ அந்த 3 பேருமே இப்படி தான் இருக்காங்க. இந்த 3 பேர் கிளிக் ஆனால் தான் அந்த டீம் கிளிக் ஆகும்னு நான் சொன்னது காரணமே தான். ஏன்னா 4th வந்து ஷாருக் கான் வராரு, திவாட்டி எல்லாரும் வராங்க. பட் ஃபர்ஸ்ட் 3 பேர் ஆடணும்ல. ஷாருக் கான் அவருமே அடிச்சு ஆட வேண்டிய நேரம் இது. அது போக பார்த்தீங்கன்னா அசோக் சர்மான்னு ஒருத்தங்களை எடுத்திருக்காங்க. அவர் வந்து ஷஹீத் முஷ்டக் அலி, விஜய் ஹசாரி எல்லாத்துலேயுமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. லீடிங் விக்கெட் டேக்கர் வேறையா, குமார் குஷாக்ரா, அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நிஷாந்த் சிந்து அவர் வந்து சாய் கிஷோருக்கு பேக்கப்பாக இருக்காரு. ஆட வைக்கிறது கஷ்டம் தான். சாய் கிஷோருக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா நிஷாந்த் சிந்து ஆட வைப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்படி தாங்க இருக்குது டீமோட பிளேயிங் 11 பார்த்தீங்கன்னா கில், சாய் சுதர்ஷன், பட்லர், வாஷிங்டன், ஷாருக் கான், ஃபிலிப்ஸ் எடுத்திருக்காங்க. கிளென் ஃபிலிப்ஸ் அவர் வந்து பேட்டிங் பண்ணுறாரு, பவுலிங் பண்ணுறாரு, ஃபீல்டிங் பண்ணுறாரா, சும்மா பறந்து ஃபீல்டிங் பண்ணி ஒரு 20-30 ரன்னை வந்து சேவ் பண்ணி கொடுத்துருவார் நியூசிலாண்டுக்கு. அதே தான் இவங்களுக்கும் ஆட வைப்பாங்களான்னு தெரியாது, பட் வந்தால் நல்லாயிருக்கும். திவாட்டியா, ரஷீத் கான், ஜெசன் ஹோல்டர், சாய் கிஷோர், அர்ஷத் கான் ஆர் சாய் கிஷோர் பிச்சுக்கு ஏற்ற மாதிரி மற்றவங்க நான் நினைக்கிறேன். சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, அவ்வளோதான். இதில் பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில் அவங்க பவுலிங் போடுறதுக்கு ஆள் இருக்குது. சிராஜ் இருக்கார், ஜெசன் ஹோல்டர் இருக்கார், வாஷிங்டன். இவங்க வாஷிங்டனையுமே இதில் போடாமல் சாய் கிஷோரையும் போட வச்சுருவாங்க. மிடில் ஆர்டருக்கு அதான் சாய் கிஷோர், ரஷீத் கான். டெத் ஓவருக்கு பார்த்தீங்கன்னா ஜெசன் ஹோல்டர், சிராஜ், பிரசித் கிருஷ்ணா இவங்க எல்லாத்தையும் ஆட வச்சிடலாம். பட் பேட்டிங் கொஞ்சம் கஷ்டம்தான், பவுலிங்குமே கஷ்டம்தான். என்னை கேட்டால் இந்த டீம் வந்து குவாலிஃபை ஆகிறது கஷ்டம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்கள் கமெண்ட்டை நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை டிங் டவுன் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்டில் தென், ஷைனிங் ஆஃப் ஃப்ரம் மீடியா சந்தை. பை.